வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல சிஐடில இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு தமிழ்ல இல்லன்னு நினைக்கிறேன், ஹிந்தில மட்டும் தான் இருக்கு. இந்த எபிசோட்ல நீங்க நினைக்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா இந்த எபிசோடோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். நான் பிளாட் சொன்னா ஸ்பாய்லரா போயிடும், அதனால நான் பிளாட்லாம் சொல்ல. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே மீரான்ற ஒரு லேடியா காட்டுறாங்க. வீட்டோட கதவை லைட்டா திறந்து வெளியெல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. யாராவது வராங்களா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கதவை திறந்து வெளியே வந்துடுறாங்க. சந்துல யாராவது இருக்காங்களான்னு பாக்குறாங்க. யாரும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா ஹஸ்பண்ட கூப்பிடுறாங்க. ஹஸ்பண்ட் பேரு ரவி அப்படின்றது. ஒரு பெரிய சூட்கேஸ் தான் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. சூட்கேஸ்குள்ள என்ன இருக்குன்றது நமக்கு தெரியல. யார் கண்ணிலையும் படாம இவர் டாக்ஸி வரைக்கும் போகணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்குள்ள போன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு. இப்ப இவர் மட்டும் தான் தள்ளிட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் பதட்டமா வந்துட்டு இருக்கும் போது பேசிக்கிட்டே 3 பேர் எதிர நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க இவருக்கு வேண்டியவங்க போல. இப்ப சகஜமா இவர்கிட்ட பேசுறாங்க. ஆனா இவர் ரொம்ப பதட்டமா இருக்காரு. எல்லாத்துக்கும் ஷார்ட்டா தான் பதில் சொல்லிட்டாரு. இவர் பெரிய சூட்கேஸ் எல்லாம் கொண்டு போறாருல, எங்க கிளம்பிட்டேன்ற மாதிரி இவங்க 3 பேருமே கேக்குறாங்க. தங்கச்சி வீடு வரைக்கும் போயிட்டு வரலான்றதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இந்த நைட்டு நேரத்துல போறியான்ற மாதிரி கேக்குறாங்க. அவசரம்னு கூப்பிட்டா அதனால தான் கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. எப்படியோ சமாளிச்சு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அவங்களுமே பேசி முடிச்சுட்டு கிளம்புறாங்க. இவர் சூட்கேஸ கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வந்துட்டு இருக்காருல, ஒரு இடத்துல சூட்கேஸ் கவுந்து விழுந்துருது. உள்ள இருந்து ஒரு பாடி தான் வெளியே வருது. இத பாக்குற 3 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அட பாவி, கொலை பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேக்குறாங்க. இவருமே ஷாக் ஆன மாதிரி இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல தான் இவரோட டாக்ஸி நிக்கும். அந்த டாக்ஸில ஏறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. அந்த 3 பேருமே துரத்திட்டு வராங்க. அதுக்குள்ள இவர் டாக்ஸி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவன் தான் கொலை பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. சிஐடி கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இப்ப சிஐடி டீமை சேர்ந்தவங்களாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப வந்தவங்களும் அந்த பாடியை பார்க்கலான்னு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பாடி துண்டு துண்டா வெட்டப்பட்ட மாதிரி இருக்கு. முகம் கூட அடையாளம் தெரியல, அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு. இத பாக்குறவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவன் பேரு ரவி, அவன் ஓடி போயிட்டான்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அவரோட ஒய்ஃபான மீரா வீட்டுல தானே இருக்காங்க. இப்ப மீரா கிட்ட பேசுறதுக்காக இந்த எட்டு வந்துடுறாரு. இந்த எட்டை நான் ஏசிபின்னு சொல்றேன். ஏசிபியும் உன்னோட ஹஸ்பண்ட் எதுக்காக இந்த விஷயத்த பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி, இந்த லேடி யாருன்னு உனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதான்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு தெரியலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உனக்கு ஏதோ தெரியும், எங்க கிட்ட மறைக்காத, சீக்கிரமா சொல்றது உனக்கு நல்லதுன்னு சொல்றாரு. இப்ப மீராவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் வேலையில இருந்து பாதியிலேயே வந்துடுறாரு. இந்த சூட்கேஸ கொண்டு வராரு. வீட்டுக்குள்ள வந்தோடனே சட்டுன்னு கதவெல்லாம் சாத்துறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கேக்குறாங்க. எனக்கு பம்பர் அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஒய்ஃபுக்கு ஒண்ணுமே புரியல. இது யாரோட சூட்கேஸ்ன்னு கேக்குறாங்க. ஒருத்தவங்க சூட்கேஸை விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால தான் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த சூட்கேஸ்ல நிறைய பொருள்லாம் இருக்கிறதா அவங்க பேசினாங்க. இதெல்லாம் இதுக்கப்புறம் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் தப்புங்க, நீங்க போய் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு சொல்றாங்க. அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது, நான் ஓபன் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மீராக்கு பெருசா இதுல விருப்பம் இல்ல. ஆனா ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ண சொல்றாருல, அதனால இவங்களுமே ஓபன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி தான் ஓபன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஓபன் பண்ணவங்க உள்ள பாடியை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அதாவது ஹஸ்பண்ட் கொண்டு வரும் போதே பாடி இருந்திருக்கு. இவர் எதுவுமே பண்ணல போல. என்னங்க பாடி இருக்கு, நீங்க தான் இந்த கொலையை பண்ணீங்களான்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கேக்குறாங்க. நான் எதுக்காக கொலைலாம் பண்ண போறேன், என் டாக்ஸில ஒரு லேடி வந்தாங்கன்னு சொன்னேன்ல, அந்த லேடி தான் ஏதோ பண்ணிருக்காங்க. நான் தேவையில்லாம இதை வேற வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். இப்ப திரும்பி அந்த லேடியை பார்த்து கொடுக்கவும் முடியாது, நான் தான் எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்றாரு. அதெல்லாம் வேணாம், போலீஸ் கிட்ட போயிடலான்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அதை மீறியே இவர் டிஸ்போஸ் பண்றதுக்காக போயிருப்பாரு. அப்பதான் எல்லாரும் முன்னாடியே இவர் மாட்டிருப்பாரு. மீரா சொல்றதை ஏசிபியால முழுசா நம்ப முடியல. ஒருவேளை ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து கூட இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம், நம்ம கேட்கும் போது வேற மாதிரி கூட கதை சொல்ல வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா இந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சார் நான் சொல்றது உண்மை, இதான் நடந்தது, என் ஹஸ்பண்டுக்கு எதுவுமே தெரியாது, தயவு செஞ்சு அவரை எதுவுமே பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தப்பு பண்ணலன்னா நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், ஆனா அவர் தான் இந்த கொலையை பண்ணாருன்னு தெரிஞ்சதுன்னா காலம் முழுக்க அவர் வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ரவியை பொறுத்த வரைக்கும் டாக்ஸி ஓட்டுறவர்னு தெரிஞ்சது இல்ல. அன்னைக்கு முழுக்க அவர் டாக்ஸில நிறைய இடத்துக்கு போயிருப்பார்ல, அந்த எல்லா இடத்தையும் நீங்க செக் பண்ணுங்க. அவரோட போனை எடுத்து தானே போனாரு, போன் மூலியமா ட்ராக் பண்ணுங்க. அங்க சிசிடிவி கிடைச்சாலும் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்க சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இந்த இடத்துக்கு தாரிகா வந்திருக்காங்க.
இந்த பாடியோட அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியல, தாரிகா கண்டுபிடிக்கிற வேலையை பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அப்படின்ற மாதிரி தாரிகாவும் பாடியெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போறாங்க. அந்த ரவி இருக்காரு பாத்தீங்களா, இப்ப பயத்துல போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு போல. ஆனா நேத்து யூஸ் பண்ணதெல்லாம் இவங்களுக்கு தெரியுது, எந்தெந்த இடத்துக்குலாம் போயிருக்காருன்னு இவங்களுக்கு தெரியுது. நேத்து முழுக்கவே டாக்ஸில தான் சுத்தி இருக்காரு. சோ அவர் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவங்களுக்குமே தோண ஆரம்பிக்குது. அவன் எந்த இடத்துக்குலாம் போயிருக்கானோ அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணுன்ற மாதிரி ஏசிபி நினைக்கிறாரு. ஏற்கனவே இந்த வேலையெல்லாம் தயா கிட்ட கொடுத்துருப்பாரு. இப்ப தயாக்கு கால் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் நான் ஃபுட்டேஜ் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தயாவும் சொல்றாரு. அந்த ரவி நிறைய கஸ்டமர்லாம் கூட்டு போனா பாத்தீங்களா, அதுல எந்த கஸ்டமரை நம்ம தேடிட்டு இருக்கோன்றதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப ரெட் கலர் சூட்கேஸ்ல ஒரு லேடி இருக்காங்கல்ல, இவனோட டாக்ஸில ஏறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த லேடி தான் நம்ம தேடிட்டு இருக்க ஆள் போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த லேடியோட பேர் என்னன்னு தெரியல. கொஞ்சம் ஜூம் போங்கன்னு சொல்றாங்க. இங்க இருக்க நபரும் நல்லா ஜூம் போறாரு. ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தந்துடுறாரு. இந்த லேடி எந்த பகுதியில இறங்குனாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த பகுதியில இருக்கவங்க கிட்ட விசாரிக்கணும், இந்த லேடியை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப தயாவும் டீமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் போங்க, இந்த போட்டோ வச்சு விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பங்கஜ் இருக்கார்ல, வேகமா ஒரு பக்கம் போலான்னு நினைக்கிறாரு. தெரியாதனமா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்க ஒரு லேடியை இடிச்சிடுறாரு. இப்ப காய்கறி எல்லாம் கீழே சிந்திருது. சாரி ஆன்டின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ காய்கறியை சிந்தினது கூட பிரச்சனை இல்ல, என் ஆன்டின் மட்டும் கூப்பிடாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க கையில வச்சிருக்க போட்டோவை பாக்குறாங்க. நீங்க எதுக்காக பிரியாவோட போட்டோ வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த லேடியை தெரியுமான்ற மாதிரி தயா கேக்குறாரு. நல்லா தெரியும், என் நெய்பர் தான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்றாங்க. சிஐடி எதுக்காக பிரியாவை தேடிட்டு இருக்கீங்கன்ற மாதிரியும் கேக்குறாங்க. அதுக்கான காரணத்தெல்லாம் அப்புறமா சொல்றேன், அவங்க வீட்டுக்கு கூட்டு போக முடியுமான்ற மாதிரி தயா கேக்குறாரு. நான் கூட்டு போறேன், ஆனா காய்கறி வாங்கணுமேன்ற மாதிரி சொல்றாங்க. காய்கறி எல்லாம் என்னோட டீமை சேர்ந்தவங்க வாங்கிப்பாங்க, நீங்க வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த லேடியை இவங்க கூட கிளம்புறாங்க. இப்ப அந்த லேடி இருக்காங்கல்ல, பிரியாவோட வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாங்க. இவங்களுமே வீட்டுல பிரியா இருக்காங்களான்னு பாக்குறதுக்காக வராங்க. ஆனா வீடு பூட்டி இருக்கு. அவ வீட்டை விட்டு கிளம்பதான் வாய்ப்பு அதிகம்னு நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. சரி பிரியாவோட நம்பர் இருக்கான்ற மாதிரி இந்த லேடி கிட்ட கேக்குறாங்க. நம்பரை டைரியில தான் எழுதி வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவன் உங்க கூட வருவான், நீங்க நம்பரை மட்டும் தந்து விடுங்கன்ற மாதிரி தயா சொல்றாரு. இப்ப பங்கஜம் வாங்க போலான்ற மாதிரி இவங்களை கூட்டு போறாரு. அவ தப்பிச்சு போயிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி அசிஸ்டன்ட்ங்க கேக்குறாங்க. ஆமா அப்படிதான் நினைக்கிறேன்ற மாதிரி தயா சொல்லிட்டு இருக்காரு. இந்த பங்கஜ் ஆன்டி கூட போயிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அப்ப பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இந்த ஆன்டியும் நடந்த விஷயத்தெல்லாம் புரிய வச்சிட்டு இருக்காங்க. அப்ப நெய்பர்ஸ் இருக்காங்கல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிரியா வெளியே போனாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியே போனாங்களா, எங்க போனாங்கன்னு நீங்க கேட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சார் பதட்டமா போனாங்க, எங்க போறீங்கன்ற மாதிரி நான் கேட்டேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறன்ற மாதிரி சொன்னாங்கன்ற மாதிரி நெய்பர் சொல்றாரு. இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்களா அப்படின்ற மாதிரி தயா பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. பிரியாவை பொறுத்த வரைக்கும் மேரிடா இருப்பாங்க. ஹஸ்பண்டோட பேரு ஆலோக் அப்படின்றது. ஆலோக் எங்கன்ற மாதிரிலாம் தயா கேக்குறாரு. எங்களுக்கு அதெல்லாம் தெரியல, பிசினஸ் மீட்டிங்காக அடிக்கடி போவாருன்ற மாதிரி பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சரி இந்த வீட்டுக்கு லேடிஸ் யாராவது வருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் தயா கேக்குறாரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு சும்மா சொல்லிட்டு எங்கேயாவது ஓடி போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு தயா யோசிக்கிறாரு. கதவை நம்மளே உடைச்சு உள்ள போய் பார்க்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப கதவை உடைச்சு உள்ள போலான்னு நினைக்கிறாரு. என்ன கதை உடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. இவங்க எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு பிரியா தான் வந்திருக்காங்க. யார் நீங்கெல்லாம், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் பிரியா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க சிஐடி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சிஐடியா, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்ற மாதிரி பிரியா கேக்குறாங்க. அதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்காக போனீங்க சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சரி என்னோட பேக் டாக்ஸில மிஸ் ஆயிருச்சு, சொல்ல போனா அவர் வேணும்ட்டே தூக்கிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க இறங்கி சூட்கேஸ மறந்துட்டுமேன்னு யோசிப்பாங்க. அதுக்குள்ள அவர் கிளம்பி போயிருப்பாரு, வேணும்ட்டே தான் பண்ணிருக்காருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், சூட்கேஸ்க்குள்ள என்ன இருந்தது அப்படின்ற மாதிரி தயா கேக்குறாரு. என் ஹஸ்பண்ட் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட முக்கியமான பொருள்லாம் இருந்ததா சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி உங்க ஹஸ்பண்ட் எங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சார் அவர் பிசினஸ் மீட்டிங்காக வெளியூருக்கு போயிருந்தாரு, இன்னைக்கு காலையில் தான் திரும்பி வந்தாரு, என்கிட்ட பேக்கை தந்துட்டு வேலை விஷயமா கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. பேக்ல என்ன இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எனக்கு தெரியாது, எதுக்காக இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க, அப்படி பேக்ல என்னதான் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. நீங்க எங்க கூட ஆபீஸ் வரைக்கும் வரணும்ன்ற மாதிரி தயா சொல்றாரு. ஹஸ்பண்ட் தந்ததா இவங்க சொல்றாங்க. ஆனா ஃபுட்டேஜ்ல இவங்க அந்த மாதிரி பார்க்கல, அதனால கிராஸ் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்களை உட்கார வச்சிருக்காங்க. இப்ப ஃபுட்டேஜை ஃபுல்லா பார்க்கலான்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க.
அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் ஹஸ்பண்ட் தந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஹஸ்பண்ட் பிசினஸ் மீட்டிங் முடிச்சுட்டு இந்த ஊருக்கு வந்திருக்காரு. இந்த சூட்கேஸை வீட்டுல கொண்டு போய் வையன்ற மாதிரி இவங்க கிட்ட தந்திருக்காரு போல. டீம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பிரியா கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல. இப்பயாவது சொல்லுங்க, அந்த சூட்கேஸ்ல அப்படி என்னதான் இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சூட்கேஸ்ல ஒரு பொண்ணோட பாடி இருக்குன்ற மாதிரி ஏசிபி சொல்றாரு. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப என்னோட ஹஸ்பண்ட் கொலை பண்ணிருக்காருன்னு சொல்றீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க கொலை பண்ணிருப்பீங்கன்ற மாதிரி நினைச்சோம், இப்போ உங்க ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி நினைக்கிறோம். யாரு கொலை பண்ணிருப்பான்னு இன்னும் டீப்பா விசாரணை பண்ணாதான் தெரியும்ன்ற மாதிரி ஏசிபி சொல்றாரு. இப்ப சலோன்ஸ்கி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பாடியோட முகம் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்றதை இவர் டிசைன் பண்ணிருக்காரு போல. இப்படிதான் முகம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தராரு. இப்ப ஏசிபியும் அந்த போட்டோவை இவங்க கிட்ட காட்டுறாரு. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதான்ற மாதிரி கேக்குறாரு. பிரியாவும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இது இஷான்ற மாதிரி சொல்றாங்க. இஷாவா? இஷானா யாருன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என் ஹஸ்பண்ட் கூட காலேஜ் சேர்ந்து படிச்சவங்க, ரெண்டு பேருமே காலேஜ் டைம்ல லவ்லாம் பண்ணாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ ஹஸ்பண்ட் கொலை பண்ணிருப்பாரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஹஸ்பண்ட் பிசினஸ் மீட்டிங்காக வேற ஏரியாக்கு போனார்ல, அந்த ஏரியால எந்த ஹோட்டல்ல தங்குனாருன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. பிளட் என்னதான் கிளீன் பண்ணாலும் ட்ரேசஸ் கிடைக்கும்ல, அந்த மாதிரி பிளட் ட்ரேசஸ் கிடைக்குதான்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அபிஷேக் இங்க இருக்க மேனேஜர் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இந்த ஹோட்டல் ரூமுக்கு பொண்ணுங்க யாராவது வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்படிலாம் எந்த ஒரு பொண்ணுமே வந்த மாதிரி தெரியலன்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஈஷா எப்படி இருப்பாங்கன்ற எக்ஸாக்ட் போட்டோவே உங்களுக்கு கிடைச்சிருது. இப்ப சலோன்ஸ்கி கூப்பிடுறாரு. இவரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக உள்ள போறாரு. பார்த்தா பிளட் ட்ரேசஸ் நிறைய இடத்துல இருக்கிறது தெரியுது. கண்டிப்பா இந்த இடத்துல பிளட் எல்லா பக்கமும் தெரிச்சிருக்கு, அதை கிளீன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சலோன்ஸ்கி சொல்றாரு. கண்டிப்பா ஈஷா இந்த இடத்துல தான் கொல்லப்பட்டிருக்காங்க. ஈஷாவோட பாடியை இங்க தான் துண்டு துண்டா கட் பண்ணிருக்காங்க அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருது. கண்டிப்பா இந்த இடத்துக்கு அவர் இஷாவை வர வச்சிருக்காரு. எப்படி பார்க்கலன்னு சொல்றீங்கன்ற மாதிரிலாம் இவர் மேனேஜர் மேல கோவப்பட்டு இருக்காரு. எங்களுக்கு சிசிடிவி எல்லாம் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சார், அதுக்கான ஏற்பாடு பண்றன்ற மாதிரி மேனேஜருமே சொல்றாரு. இந்த ரூம் வாசல்லே ஒரு சிசிடிவி இருக்கும் போல, அதை இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை செக் பண்ணும்போது ஆலோக் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பெரிய சூட்கேஸோட இந்த ரூம்குள்ள நுழையிறது உங்களுக்கு தெரியுது. ஆலோக்கு வேலை விஷயமா அடிக்கடி வெளியே போயிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் அந்த சூட்கேஸை கொண்டே போக மாட்டாரு, நார்மல் பேக்கை மட்டும் தான் கொண்டு போறாரு. பல வாட்டி வெளியே போறாரு, உள்ள வராரு. ஆனா எந்த ஒரு பொண்ணுமே உள்ள வந்த மாதிரி இல்ல. யாருமே வரலன்னா எப்படி அந்த பொண்ணோட பாடி உள்ள போச்சுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒருவேளை சூட்கேஸ்ல வச்சுதான் பாடியே கொண்டு வந்திருப்பாரா, இங்க வச்சுதான் கட் பண்ணிருப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் 2 ரூம் சேர்ந்த மாதிரி இருக்கு. இதை அபிஷேக் கவனிச்சிடுறாரு. இது என்ன 2 ரூம் சேர்ந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. அசிஸ்டன்ட் மேனேஜரா 2 ரூம் சேர்ந்த மாதிரிலாம் சில ரூம்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா, அது எப்படி இருக்குன்றத காட்டுங்கன்ற மாதிரி அபிஷேக்குமே பாக்குறாரு. சரி, இவரு தங்கினார்ல, அது 2 ரூம் சேர்ந்த மாதிரியான்னு கேக்குறாரு. ஆமா சார், சேர்ந்த மாதிரின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நீங்க முன்னாடியே சொல்லிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. சரி, இவர் கூட சேர்ந்திருக்க ரூம் யாரோடது, அந்த ரூம்ல யாரெல்லாம் வந்தாங்கன்றத செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு ரூம்ல தங்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவர் அலோவ் பண்ணா வேற ஒருத்தங்க அந்த ரூம் வழியா உள்ள போக முடியும். சோ அந்த மாதிரி அலோவ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த ரூமை எடுத்தது ஒரு லேடின்னு தெரியுது. அந்த லேடி ரூம்குள்ள போற ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்க பாக்குறாங்க. போனவங்க திரும்பியே வரல. கண்டிப்பா இந்த லேடி அந்த வழியா போயிருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. அந்த லேடியோட பேர் என்னன்ற மாதிரிலாம் அபிஷேக் விசாரிக்கிறாரு. மிஸ்ஸஸ் ரமேஷ்குமார் அப்படின்ற மாதிரி தான் பேரை கொடுத்திருப்பாங்க. சோ அவங்களோட பேர் என்னன்னு தெரியல, ஹஸ்பண்ட் பேர் மட்டும் தான் போட்டிருக்கு. அந்த லேடி ஈஷாவா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஈஷா அந்த ரூமுக்கு போயிருக்காங்கன்னு கூட வச்சுப்போம். இவர் துண்டு துண்டா வெட்டி இருக்காருன்னு கூட வச்சுப்போம். ஆனா பாடியை இங்க இருந்து எப்படி கொண்டு போனாரு, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எதுவுமே கிடைக்கலையேன்ற மாதிரிலாம் அபிஷேக் யோசிக்கிறாரு. அப்ப பாடியை எப்படி வெளியே கொண்டு போக முடியும்ன்ற மாதிரிலாம் இவர் ரூட் எல்லாம் யோசிக்கிறாரு. அப்ப இவருக்கு ஒரு விஷயம் தோணுது. ஆக்சுவலா கிளீன் பண்றதுக்காக ஆளுங்க வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வண்டி கொஞ்சம் பெருசா இருக்கு. என்ன இவ்வளவு பெரிய வண்டியா இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த வண்டிக்குள்ள ஆளே உட்காரலாம் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அந்த வண்டியை பார்க்கணுன்ற மாதிரி மேனேஜர் கிட்டயும் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்டயும் சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த வண்டியை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்ப இவருமே அந்த கதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. தாராளமா 2 பேர் உட்கார்ற மாதிரி தான் அந்த இடம் இருக்கு. இந்த கிளீனிங் வேலை பார்க்கறவங்க மட்டும் ஹெல்ப் பண்ணா தாராளமா ரூம்குள்ள தெரியாம போலான்றது உங்களுக்கு தெரிய வருது. அந்த கிளீனர் பையனை பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப கரெக்டா அவருமே இந்த இடத்துக்கு வராரு. சிஐடிங்களா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. இப்ப பயந்து இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இவன் தப்பு பண்ணிருக்கான்றது சிஐடி டீமை சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருது. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே துரத்திட்டு வராங்க. ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. என்னடா தப்பு பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க.
சார் நான் அந்த இடத்துல ஒருத்தரை வச்சு கூட்டு போனேன்ற மாதிரி சொல்றான். யாரை கூட்டு போன? ஆலோக்க தான் கூட்டு போனியான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் எனக்கு சுத்தமா அடையாளமே தெரியல சார், கேப்பு கண்ணாடி தாடிலாம் வச்சிருந்தாரு, சுத்தமா எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அந்த நபரை இவர் உள்ள கூட்டு வந்துடுறாரு. அவன் இருக்கான் பாத்தீங்களா, நீ 2 மணி நேரம் கழிச்சு வா, நான் அதுக்கப்புறம் வரேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். காசு தரேன் இந்த மாதிரி கூட்டிட்டு போன சொன்னா, ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் நான் கேட்டேன். இங்க இருக்க நபரை ஸ்பை பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், இந்த காசை புடி ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரிலாம் கேட்டான் சார். ஆனா கொலை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சோ உள்ள போனது ஆலோக்கு இல்ல, வேற யாரோ போயிருக்காங்க போலன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் அடையாளம் எப்படி இருந்தது சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சரி எங்க வரைக்கும் கூட்டு வந்து விட்டன்ற மாதிரி கேக்குறாங்க. சரி இங்க வரைக்கும் தான் கூட்டு வந்து விட்டன்ற மாதிரி இவனுமே ஒரு இடத்தை காட்டுறான். இப்ப நடந்த விஷயத்த நமக்குமே காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துக்குள்ள 2 பேர் ஒளிகிற மாதிரி இடம் இருந்தது இல்ல, அவன் ஒளிஞ்சு வந்திருப்பான். அதே மாதிரி ஒரு சூட் கேஸை இறக்கியிருப்பான். இது ஹோட்டலோட பின் வாசலா இருக்கும். சூட் கேஸை தள்ளிட்டு இங்க இருந்து கொண்டு போயிருப்பான். இவன் சொல்றது மூலியமா இதெல்லாம் அபிஷேக் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பூர்வி இருக்காங்க பாத்தீங்களா சார், ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. என்ன ஏதுன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. இவங்களுக்கு ஈஷான்ற ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அந்த பொண்ணோட விரல் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அதாவது வளைஞ்சே இருக்கும். இயற்கையாவே அந்த பொண்ணுக்கு விரல் அப்படிதான் போல. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபுட்டேஜ்ல பார்த்தோம்ல சார், அந்த பொண்ணோட விரலை கவனிங்களேன், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. சோ கண்டிப்பா இவங்க நினைச்ச மாதிரியே ஈஷா தான் உள்ள போயிருக்காங்கன்னு தெரியுது. ஈஷாவை கொண்டு பாடியை ஒருத்தன் கொண்டு போயிருக்கான். இங்க இருந்து பெட்டியை கொண்டு போனது யாருன்னு உங்களுக்கு தெரியல. ஆனா ஆலோக்கு தான் ஒய்ஃப் கிட்ட பெட்டியை தந்திருப்பாரு. ஒருவேளை ஆலோக்கு தான் இந்த விஷயத்த பண்ணாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆலோக் கிட்ட விசாரணை பண்ணலான்னு பார்த்தா அவரை ட்ரேஸே பண்ண முடியல. சீக்கிரமா அவரை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அபிஷேக்கும் டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஹோட்டல்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவருமே இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு போல. அதாவது கிளீனர் மட்டும் கில்லருக்கு ஹெல்ப் பண்ணல, இவருமே ஹெல்ப் பண்ணிருக்காரு. இப்ப கில்லரையே கால் பண்ணி வர வச்சிடறாரு போல. எதுக்காக வர வச்சன்ற மாதிரி கில்லர் கேக்குறான். நீ இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு வந்ததா சொன்ன, ஆனா இந்த இடத்துல கொலை பண்ணிருக்க, நீ தந்த காசு பத்தாது, இன்னும் எனக்கு காசு தரணும், அப்படி இல்லனா சிஐடி கிட்ட சொல்லிடுவேன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. கோவப்பட்ட இவன் இருக்கான்ல, கத்தியால குத்துறதுக்காக வரான். அவசரப்பட்டு குத்திராத, எனக்கு காசுலாம் கூட வேணான்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்றாரு. ஆனா இவன் கேட்காம கத்திய வச்சு குத்துறதுக்கு பாக்குறான். அதுக்குள்ள இந்த இடத்துக்கு சிஐடி டீமை சேர்ந்தவங்க வந்துடுறாங்க. இவன் குத்துறதுக்கு முன்னாடியே கையை பிடிச்சிடுறாங்க. இப்ப இவனை போட்டு இந்த இடத்துல அடி அடின்னு அடிக்கிறாங்க. இப்பதான் இது யாருன்னு தெரியுது. ஆக்சுவலா ஆலோக்கு வீட்டுக்கு பக்கத்துல நெய்பரா ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அந்த நெய்பர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு. ஆலோக்கு பத்தி டீடைல் கேட்கும் போது நெய்பர் தான் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஏன்னா நெய்பரும் ஆலோக்கும் ஒரே கம்பெனில தான் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி அபிஷேக் கேக்குறாரு. இவனுமே எப்படி பண்ணான்றதை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆலோக்கும் ஈஷாவும் ஃப்ரெண்டுன்றது இவனுக்கு நல்லா தெரியும். இவன் ஆலோக்கு மாதிரி போன்ல பேசியிருப்பான். ஈஷா இந்த ரூம்க்கு வா, அந்த ரூம்ல இருந்து கனெக்ட் ஆகிற வேற ஒரு ரூம்க்கு வான்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஈஷாவும் என்ன விஷயம்னு புரியாம பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. தாடி மீசெல்லாம் வச்சு இவன் தான் உள்ளே வந்திருப்பான். அவங்க வரதுக்கு முன்னாடி கெட்டப்ப சேஞ்ச் பண்ணுன்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிடுறான். அவங்க கதவை தட்டும் போது இவனுமே கதவை திறந்து கூப்பிடுறான். ஆலோக் எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் ஆலோக்கோட ஃப்ரெண்டு தான், ஆலோக் கொஞ்ச நேரத்துல வந்துருவான், நீங்க கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இஷா இருக்காங்கல்ல, ரெஸ்ட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது இவர் பின்னாடி இருந்து இவங்களை அட்டாக் பண்றாரு. இவங்க கதையை முடிச்சு துண்டு துண்டா இவங்க பாடியை கட் பண்ணிருப்பாரு. சூட் கேஸ்ல வச்சு வெளியே கொண்டு போயிருப்பாரு. ஆலோக் இருக்கார்ல, சாவிய தந்தைய சூட் கேஸை எடுத்துட்டு வந்து தான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இவர் சாதாரண வழியா போகாம வேற மாதிரி போய் சூட் கேஸை வெளியே கொண்டு வந்திருப்பாரு. ஆலோக்க பாடியோட மாட்ட வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. மாட்டின ஆலோக்கு ஃப்ரெண்டு கிட்ட தான் எடுத்துட்டு வர சொன்னேன்னு சொல்லுவார்ல, அப்ப சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது இவர் மாட்ட மாட்டாரு. அதனால தான் இப்படி பண்ணிருப்பாரு. சரி இதெல்லாம் எதுக்காக பண்ணன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு ஸ்பாட்டை காட்டுறாங்க. ஸ்டார்டிங் டாக்ஸி எடுத்துட்டு ரவின்னு ஒருத்தர் கிளம்பினாரு பாத்தீங்களா, அவரை காட்டுறாங்க. அதே மாதிரி ஆலோக்கும் இந்த இடத்துல தான் இருக்காரு. ரவுடிங்க தான் இவங்க 2 பேரையும் மிரட்டி இந்த இடத்துல நிக்க வச்சிருக்காங்க. எதிர சோஃபால யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சோஃபால உட்காந்துட்டு இருக்கவங்க இருக்காங்கல்ல, ஒரு விஷயத்த பண்ண சொல்லி இவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க 2 பேர் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பண்ணலனா ஷூட் பண்ணிடுவேன்ற மாதிரி இவங்க கன்னெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா சிஐடி டீமை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப சிஐடி டீமை சேர்ந்தவங்க இங்க இருக்க ரவுடிங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுறாங்க. இந்த ரவுடிங்களுக்கு எல்லாம் எட்டா ஒரு லேடி உட்காந்துட்டு இருந்தாங்கல்ல, அது யாருன்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. பிரியா தான் எட்டு மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப பிரியாவும் சிஐடி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா சிஐடி டீம்ல இருக்க ஒரு லேடி இருக்காங்கல்ல, இவங்களை தடுத்து சண்டை எல்லாம் போடுறாங்க. இவங்க தப்பிக்கிறதுக்குள்ள அடிச்சு இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. இப்ப இவங்களை உட்கார வச்சு எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரிலாம் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நெய்பரா ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த நெய்பருக்கும் பிரியாக்கும் அஃபேர்லாம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு தடியா இருக்கிறது ஆலோக் தான். ஆலோக்கு எப்படியாவது மாட்ட வைக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க.
இஷாவை காலி பண்ணி அந்த கேஸ்ல ஆலோக்க மாட்ட வைக்கலான்ற மாதிரி இவங்க பக்காவா பிளான்லாம் போட்டிருப்பாங்க. ஆலோக்கு தந்த பெட்டியில பாடி இருக்குன்னு ஆலோக்கு தான் தெரியாது, இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க பிளான் என்ன தெரியுமா, வீட்டுக்கு போய் எதர்ச்சியா பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்து ஷாக் ஆகுற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கலாம், ஆலோக்கு இதுல மாட்டி விட்டுலாம் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள ரவி இருக்காரு பாத்தீங்களா, அந்த சூட் கேஸை வீட்டுக்கு கொண்டு போயிடுவாரு. இவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், போலீஸுங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும் போது ஆலோக் மேலதான் டவுட் போகும், ஆலோக் தான் இஷாவை கொன்னுட்டாருன்னு நினைப்பாங்க, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா அந்த ரவி தெரியாதனமா ரோட்ல அதை ஓபன் ஆக வச்சிருவான். அதனால தான் சிஐடி இந்த கேஸ்குள்ள வந்துருவாங்க. சிஐடி வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே இவங்களுக்கு பயம் வந்திருக்கும். அந்த ரவியை தூக்கணும், ஆலோக்க தூக்கணும்ன்ற மாதிரி இவங்க தான் ஆளுங்களை வச்சு தூக்கியிருப்பாங்க. நான் சொல்ற மாதிரி நீங்க லெட்டர் எழுதணும்ன்ற மாதிரி தான் ரெண்டு பேரையும் மிரட்டி இருப்பாங்க. அந்த மாதிரி லெட்டர் எழுதிட்டா சூசைட் லெட்டர் மாதிரி கிரியேட் பண்ணி இவங்க ரெண்டு பேரோட கதையை முடிச்சிடலான்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள இவங்களோட பாய் ஃப்ரெண்டான அந்த நெய்பர் மாட்டிருப்பாரு. நெய்பர் இவங்கள பத்தி எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாரு. அதனால தான் சிஐடி டீம் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்து காப்பாத்திருப்பாங்க. நீங்க பண்ண தப்புக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி ஏசிபி சொல்றாரு. இதோடயே இந்த கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.